நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். துளசி பண்ணி பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பான நிகழ்ச்சி ஃபீனிக்ஸ் திரைப்படத்தை பற்றி விமர்சனம். இயக்குனர் அனாரசு எழுதி இயக்கியுள்ள ஃபீனிக்ஸ் திரைப்படத்தை ஏகே பிரேவ்மேன் பிக்சர்ஸ் பேனரின் கீழ் ராஜலட்சுமி அனல் அரசு தயாரித்துள்ளார். ஒரு வெற்றி படமாக அமைந்தது என்றே சொல்லலாம். படம் முழுக்க பரபரப்பாக போகிறது. இந்த திரைப்படத்தில் அறிமுக நடிகர் சூர்யா, விஜய் சேதுபதி, வரலட்சுமி சரத்குமார், தேவதர்ஷினி, ஜே விக்னேஷ் மற்றும் அபிநட்சத்ரா, வர்ஷா சம்பத்ராஜ், முத்துக்குமார், திலீபன், அஜய் கோஷ், ஹரிஷ் உத்தமன், மூனார் ரமேஷ், நவீன், ரிஷி நந்தா, சரவணன், ஆடுகளம் முருகதாஸ், ஸ்ரீஜித் ரவி, ஆடுகளம் நரேன் மற்றும் பலர் நடித்துள்ளனர். அனைவரும் நடிப்பும் நன்றாக இருக்கிறது. கதை: வடசென்னையில் வாழும் கர்ணா, சூர்யா பாசமான அண்ணன் தம்பி. கர்ணனை காதலிக்கும் கலை இவர்கள் வாழ்க்கையில் வில்லனாக வருகிறார். எம்எல்ஏ கரிகாலன் அந்த ஏரியாவில் நடக்கும் குத்து சண்டை போட்டியில் தன் மகன் தான் வெற்றி பெற வேண்டும் என்று சுயநலனுக்காக சிந்திக்க திறமை வாய்ந்த கர்ணன் வெற்றி பெற கரிகாலன் மகன் குற்றுயிராக மருத்துவமனை சிகிச்சை பெற்று வர எம்எல்ஏ மனைவி மாயா தவறான வழியில் கர்ணனை கொலை செய்ய சொல்ல அதன் பிறகு என்ன நடந்தது? சூர்யா தன் அண்ணனுக்காக செய்த சம்பவம் என்ன? சூர்யாவை சிறையில் தீர்த்து கட்ட நினைத்த எம்எல்ஏ கும்பலை சூர்யா என்ன செய்தார் என்பதை செம ஃபாஸ்டாக விறுவிறுப்பாக சொல்லியுள்ளார் இயக்குனர். படம் ஆரம்பம் முதல் முடிவு வரை செம ஆக்ஷன் காட்சிகள் அஸ்தராக கொண்டு சென்றிருக்கிறார் இயக்குனர். அடுத்து என்ன நடக்கின்ற ஆவல் நமக்குள் ஏற்படுத்தி திரைக்கதை செம விறுவிறுப்பாக தந்திருக்கிறார் இயக்குனர். வாழ்த்துக்கள். சூர்யா, விஜய் சேதுபதி இதற்கு முன் நானும் ரவுடிதான் மற்றும் சிந்துபாத் போன்ற படம் குழந்தை நடிகராக தோன்றினார். இந்த படத்தில் ஒரு மாஸ் ஹீரோவாக அதிகம் அலட்டிக் கொள்ளாத ஆக்ஷன் கலந்த காட்சிகளை சிறப்பாக நடித்துக்கிறார். ஒரு ஸ்டண்ட் இயக்குனரின் ஸ்டண்ட் இயக்கத்தில் முன்னணி நடிகராக அறிமுகமாகிறார். அவருக்கு ஏற்ற கதையை தேர்வு செய்து நடித்தது முதல் படத்திலேயே பாஸ் மார்க் வாங்கி விடுகிறார். அண்ணனுக்காக வெகுண்டு எழுந்து கையில் ஆயுதம் இருக்கும் போது ருத்ரதாண்டம் ஆடியிருக்கிறார். படம் முழுக்க ஒரு வெறித்த பார்வை. எது நடந்தாலும் பார்த்து விடலாம் என்ற தைரியம். கிளைமாக்ஸ் காட்சியில் பேசும் வசனம்: நாங்கள் ஜெயிக்கிறது தான் உங்களுக்கு பிரச்சனை என்றால் ஜெயிப்பண்டா என்ற வில்லன் போட்டு தள்ளும் போது பலத்த கைத்தட்டல். வெல்டன் சூர்யா, உங்களுக்கு எதிர்காலம் பிரகாசமாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். அபிநட்சத்ரா இப்படத்தில் அயலி படத்தில் நடித்த அபிநட்சத்ரா கலை என்ற கதாபாத்திரத்தில் அற்புதமான நடிப்பை வழங்கியிருக்கிறார். காதலன் கருணா மீது உயிரே வைத்திருக்கும் வடசென்னை பெண்ணான அழகாக வந்து அம்சமாக நடித்திருக்கிறார். கிளைமாக்ஸ் காட்சியில் அவருக்கு நடந்த சம்பவம் பரிதாபமாக இருக்கிறது மற்றும் வர்ஷா சிறப்பான நடிப்பை வழங்கியிருக்கிறார். விக்னேஷ் காக்கா முட்டை படத்தில் நடித்த ஜே விக்னேஷ் ஒரு முக்கிய கதாபாத்திரம் நடித்துள்ளார். கர்ணா என்ற கதாபாத்திரத்தில் குத்து சண்டை வீரராகவும் சூர்யாவின் அண்ணனாகவும் நன்றாக நடித்திருக்கிறார். சண்டை காட்சிகளில் ஆக்ரோஷம், எதிரிகளால் வீழ்த்தப்பட்டு கொலை செய்யப்படும் போது பரிதாபத்தை பெற்று விடுகிறார். அந்த கதாபாத்திரம் மிக சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இடைவேளைக்கு பின்னால் வரும் அந்த கதாபாத்திரம் நெஞ்சில் நிற்கும் வடிவமைப்பு, ஆக்ஷன் காட்சிகளை அசைத்திருக்கிறார். வரலட்சுமி சரத்குமார் வடசென்னை எம்எல்ஏ கரிகாலன் மனைவியாக மாயா என்ற கதாபாத்திரத்தில் வில்லியாக மிரட்டியிருக்கிறார். கடைசி வரை களத்தில் இறங்குவார் என்று பார்த்தால் மிரட்டும் தோணியிலே கதிகளை வைத்து விடுகிறார். சரியான தேர்வு, சரியான மிரட்டல். சம்பத்ராஜ் இந்த படத்தில் எம்எல்ஏ கரிகாலன் என்ற கதாபாத்திரத்தை சிரித்து கொண்டே கழுத்தை அறுக்கும் வில்லனாக மக்களிடம் போலி முகமூடி அணிந்து கொண்டு வலம் வரும் கதாபாத்திரத்தை சிறப்பாக நடித்திருக்கிறார். தன் மகனுக்கு கிடைக்க வேண்டிய கோப்பை விக்னேஷுக்கு கிடைத்துவிடுகின்ற என்று வேட்டியை மடித்துக் கொண்டு வில்லத்தனத்தில் இறங்குகிறார். சூர்யாவால் கொலை செய்யப்படும் போது பரிதாபம். தேவதர்ஷினி இந்த படத்தில் வடசென்னை வாழ் அம்மாவாக சூர்யா, விக்னேஷ் மீது பாசத்தை காட்டுவது, அபி மீது அன்பை பொழிவது, சூர்யா அடிப்பட்டு ஹாஸ்பிட்டல் கிடக்கும்போது பரிதவித்து கதறுவது, தன் கண் முன்னாலேயே தன் மகன் எதிரிகளால் வீழ்த்தும் போது அழுவது என்று அன்பான தாயாக மனதில் இடம் பிடித்துக் கொள்கிறார். மற்றும் முத்துக்குமார் எக்ஸ் எம்எல்ஏவாக சம்பத்து போட்டியாக வந்து படத்தில் சம பங்கு இடம் பிடித்து நடிப்பிலும் நல்லதொரு இடத்தை படுத்துகிறார். அவர்களும் காட்சிகளை அவ்வளவு ரசிக்க வைக்கிறது. சம்பத் வெட்டி வீழ்த்தப்படும் போது அவர் நடனமாடும் அந்த ஒரு காட்சியை அப்ளாஸ் வாங்குகிறார். திலீப் இந்த படத்தில் குத்துச்சண்டை பயிற்சியாளராக கோச்சாளராக இருந்து சூர்யாவுக்கும் விக்னேஷுக்கும் பயிற்சி கொடுத்ததோடு மட்டுமில்லாமல் கடைசி வரை சூர்யாவுக்கு பக்கபலமாக நிற்கிறார். நல்ல கதாபாத்திரம். அஜய் கோஷ் வரலட்சுமி சரத்குமார் அப்பாவாக, சம்பத்தி மாமனராக வந்து உருட்டல் மிட்டல் மந்திரியாக சரியான வில்லத்தனத்தை பதிவு செய்திருக்கிறார். ஹரிஷ் உத்தமன் சூர்யா கொலைக்கான காரணம் என்ன, எம்எல்ஏவை ஏன் அவர் கொலை செய்தார் என்பதை கண்டுபிடிக்கும் காவல்துறை சேர்ந்த அதிகாரியாக வந்து கடைசியில் காணாமல் போய்விடுகிறார். இடையிலேயே நல்ல நடிப்பை வழங்கியிருக்கிறார். மூனார் ரமேஷ் நரித்தனமிக்க காவல்துறை அதிகாரியாக, எம்எல்ஏவின் ஏவல் துறை அதிகாரி வந்து சூர்யாவுக்கு சதிகளை பின்னும் இவரை போன்ற கருப்பு ஆடுகள் இன்னமும் காவல்துறை இருக்கிறார்கள் என்பதை ஞாபகப்படுத்துகிறார். நல்ல நடிப்பு, பாராட்டுக்குரிய, உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு நடிகர் தான் என்பது இந்த படத்தின் மூலம் நிரூபித்திருக்கிறார். மற்றும் நவீன், அட்டி, ரிஷி நந்தா, சரவணன், ஆடுகளம் நந்தா, சரவணன், ஆடுகளம் முருகதாஸ், ஸ்ரீ முருகதாஸ், என்ஜே பூவையார் மற்றும் பல துணை வேடங்களில் பல இளைஞர்கள் நடித்துள்ளனர். சிறப்பான நடிப்பு வழங்கியிருக்கிறார்கள். இப்படத்தை இயக்குனரே தனது பேனரில் ஏகே பிரேவ்மேன் பிக்சர்ஸ் மூலம் ராஜலட்சுமி அரசு தயாரித்துள்ளார். ஒரு நல்ல படம் தந்ததற்கு வாழ்த்துக்கள். வேல்ராஜ் ஒளிப்பதிவாக சிறப்பாக ஒளிப்பதிவிருக்கிறார். எடிட்டராக பிரவீன், இசையமைப்பாளராக சிஎஸ். ஒரு மாஸ் ஹீரோவுக்கு போட வேண்டிய இசையை பிஜிஎம் கொடுத்து மிரட்டி இருக்கிறார். பின்னணி இசை படத்தின் வெற்றிக்கு பக்கபலமாக இருக்கிறது. ஒரு குத்து பாட்டு சும்மா பின்னி எடுக்கிறார். ஸ்டண்ட் இயக்குனராக அனல் அரசு பணிபுரிந்திருக்கிறார். சண்டை காட்சி அனல் பறக்கிறது. சூர்யாவிடம் இருந்து இப்படி ஒரு சண்டை காட்சி எதிர்பார்க்கவில்லை. அதற்கு அனல் அரசு தான் காரணம். பரபரப்பான விறுவிறுப்பான சண்டை காட்சிகள் ரத்தம் தெறிக்க படம் பார்ப்பவர்களுக்கு ஒரு எதிரிகளை அடி என்று சொல்லும் அளவுக்கு சூடியேற்றி இருக்கிறார் சண்டை பயிற்சியாளர். அதோடு
தயாரிப்போடு கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் அனலரசு. ஆரம்பத்திலிருந்து படம் ரெக்கை கட்டி பறக்கிறது. ஆரம்பத்தில் ஏற்படுத்திய அந்த டெம்போ குறையவில்லை. கடைசி வரை 2 மணி நேரம் பரபரப்பாக கொண்டு சென்ற இயக்குனர் வெற்றி பெற்றிருக்கிறார். வசனங்கள் சார்பாக இருக்கிறது. திரைக்கதை தெளிவாக இருக்கிறது. இடைவேளைக்கு பிறகு வரும் இந்த பிளாஷ்பேக் காட்சிகள் அதுவும் ரசிக்க வைக்கிறது. மொத்தத்தில் அனலரசு இந்த படத்தின் மூலம் ஒரு மாஸ் ஹீரோவை இயக்கும் வல்லம் பெற்றவராக திகழ்கிறார். இனி மாஸ் பட ஹீரோக்கள் இவரை இயக்குவதற்கு தயாராகுவார்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களுக்கு சந்திக்கிறேன்.